துதின்மெத்துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த பிரேரணையை கொண்டு வந்த உங்களுடைய முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். உண்மையிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற பெரும்பான்மை சிங்கள மக்கள் மிக நல்ல பண்புள்ள மனிதாபிமானத்தோடு உள்ள மக்கள். எனவே அவ்வாறான அந்த மக்களையும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் எந்த ஒரு கட்டத்திலும் தீவிரவாதத்தை எண்ணி பார்க்காத ஒரு சமூகமான முஸ்லிம் சமூகத்தையும் இந்த சிங்கள சமுதாயத்தையும் மோதவிட்டு அதனூடாக தங்களுடைய சுயநல தேவைப்பாட்டை நிறைவேற்றுவதற்காக ஒரு சில மதகுருகளோடு சேர்ந்து ஒரு சில திருடர்களும் ஒரு சில காவாலிகளும் இந்த நாட்டிலே செய்கின்ற அட்டகாசம் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம் அச்சத்தோடு வாழுகின்ற ஒரு நிலையை இன்று ஏற்படுத்தியிருக்கின்றது. இங்கு பேசிய அமைச்சர் மனோ கணேசனாக இருக்கலாம், பிமல் ரட்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அண்ணன் சம்பந்தனாக இருக்கலாம், அல்லது இதை ஆமோதித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம். அவர்கள் எல்லோருடைய பேச்சையும் இங்கு கூர்மையாக கவனிக்கின்ற பொழுது இங்கு எல்லோரும் எதிர்பார்ப்பதெல்லாம் எல்லா இனங்களும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதையே சுட்டி காட்டுகின்றது. எனவே இன்று இந்த அரசாங்கம் ஒரு நல்லாட்சி என்று வந்திருக்கின்ற இந்த அரசின் மீது நம்பிக்கை மிக இழந்தவர்களாக இந்த சிறுபான்மை சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே இது இந்த பிரேரணையிலே, அதாவது 16ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 16க்கு பிறகு 19 அல்லது 20 சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஒரு மதகுரு தான் அவருடைய பெயரை சொல்லி அவரை ஒரு பெரிய மனிதனாக்க நான் விரும்பவில்லை. அவர் அழிஞ்சு பொத்தான பள்ளிய குடலிலே போய் செய்த அட்டகாசத்தை பார்க்கின்ற பொழுது 150 வருடங்களுக்கு மேலாக வாழுகின்ற அந்த மக்கள் வாழுகின்ற கிராமத்திலே அடாத்தாக நடக்க போலீஸார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கொழும்பில் இருந்து சென்ற ஒரு மதகுரு தோப்பூரிலே பல 200-300 வருடங்களாக பழமை வாய்ந்த அந்த கிராமத்திலே செல்வர் நகரிலே அங்கு அவர்களுடைய கூடாரங்களை உடைத்து அட்டகாசம் புரிவதை போலீஸார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மல்லம்பட்டியிலே, அதே போல் பாணந்துறையிலே, அதே போல் கோகிலாவத்தையிலே பள்ளிவாசல்கள் மீது நேரடியாக தாக்குதல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு பேசிய பலருடைய பேச்சுக்களை கேட்டோம். எனவே இந்த நாட்டிலே பயங்கரவாதத்தை ஒழித்த எங்களுடைய புலனாய்வு பிரிவு இங்கு இருக்கின்றது. இந்த நாட்டின் அதாவது பயங்கரவாத குழுக்களுடைய தலைவராக இருந்தவரை கூட நாங்கள் கண்டுபிடித்து கொலை செய்தோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இங்கு அதாவது புலனாய்வு மிகவும் ஒரு சிறந்த புலனாய்வு பிரிவு இந்த சம்பவங்களிலே இதுவரைக்கும் ஒருவரை கூட கைது செய்யவில்லை என்பதை வேதனையோடு இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்று அமைச்சர் சாகல் அவர்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஆனால் ஒரு சில திருட்டு சம்பவங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் திருட்டாக அல்லது திருட்டு குணங்களாக திருட்டு நோக்கத்துக்காக செய்ததாக பார்க்க முடியாது. இனவாத சக்திகள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த நாட்டிலே இந்த இனவாத அதாவது முஸ்லிம் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு கலவரத்தை தூண்டுவதன் ஊடாக இந்த நாட்டுடைய இந்த இருக்கின்ற ஸ்திரத்தன்மையை இந்த நல்லாட்சியை கொண்டு வருவதற்காக பாடுபட்டு எல்லோரும் உழைத்தவர்களுடைய அந்த நோக்கத்தை அதாவது தகர்த்தெறிவதற்காக இந்த நாடு இன்னொரு 30 வருடத்துக்கு இரத்தாறு ஓடுவதற்காக அல்லது அவர்களுடைய சுய லாபங்களை அடைந்து கொள்வதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். எனவே இனியும் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. போலீஸார் இன்று எங்களுடைய அமைச்சர் மனோ சொன்னது போல பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அந்தந்த போலீஸ் பொறுப்பதிகாரிகள் தான் அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று. எனவே அவ்வாறு ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளும் தங்களுடைய கடமையை நேர்மையாக செய்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் 20ஆக வளர்ந்திருக்க முடியாது ஒரு மாத காலத்துக்குள்ளே. எனவே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவோம் என்று சொல்லுகின்றவர்களும் அதை செய்ய வேண்டிய போலீஸார் நிச்சயமாக சிறுபான்மையாக இருக்கலாம், பெரும்பான்மையாக இருக்கலாம், எல்லா மக்களும் போலீஸாரின் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய பாதுகாப்பை, தங்களுடைய மத கடமைகளை செய்கின்ற உரிமை அல்லது வியாபாரத்தை, தங்களுடைய இருப்பை அதாவது அதற்குரிய பாதுகாப்பை தருகின்ற பொறுப்பு போலீஸாருக்கு இருக்கின்றது என்பதை அதை போலீஸார் செய்ய தவறி இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் இன்று கூட காலையிலே ககவத்தையிலே 2 கடைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மல்லவப்பட்டியில் அன்று நடந்தது. இதுவரைக்கும் இவ்வளவு புலனாய்வு பிரிவுகளை கொண்டிருக்கின்ற நமது நாட்டிலே கௌரவ அமைச்சர்கள் சாகல் அவர்களும் இங்கு இருக்கிறார். எனவே இதுவரையும் ஒருவரை கூட கைது செய்ய முடியவில்லை என்றால்
அதாவது கைது செய்வதற்கு அன்று இரவு நாங்கள் பார்க்கும் போது பெரிய ஒரு நாடகம் நடக்கின்றது. அந்த நாடகத்தை நான் நினைக்கின்றேன் போலீசார் செல்வதற்கு முன்னர் அந்த நாடகத்தை, அதாவது நாங்கள் வருகிறோம் நீங்கள் தயாராக இருங்கள் சொல்லிவிட்டு செய்தது போல தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. கைது செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு முதல் நாள் தலைமை போலீஸ் அதிகாரி அதாவது தலையத்துக்கு அவர் வந்த பொழுது அவரை பார்வையாளர் அந்த ஊடகங்களுக்கு வீரனை போல பேசிவிட்டு செல்ல பார்த்து கொண்டிருந்து விட்டு அன்று மாலை அல்லது அடுத்த நாள் மாலை போய் ஒரு பெரிய கலவரம் போல அங்கு அதனூடாக அதற்கு அங்கு அவரை கைது செய்ய சென்றார்கள் என்பதற்காக அழுக்கமையிலே ஊர்வலம் செல்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பை போலீசார் கொடுக்கிறார்கள். எனவே சட்டம் என்பது எல்லா மதகுருமாருக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லோருக்கும் சமத்துவமாக ஒரே முறையிலே ஒருமைத்தன்மையாக இருக்குமாக இருந்தால் இவ்வாறான அடாவடித்தனங்கள் செய்கின்ற சண்டியன்கள் போல நடித்து கொண்டிருக்கின்ற இங்கு பேசிய விமல் ரட்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல பெரும் கோழைகள் அவர்கள் தங்களை கைது செய்ய போகின்றார்கள் என்பதற்காக உண்ணாவிரதம் இருக்க இளைஞர்களை தூண்ட தாங்கள் சிறைக்கு போகாமல் தடுப்பதற்காக இந்த நாட்டிலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அவர்களுடைய பேச்சுக்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வீரர்கள் போல நடிக்கின்ற இந்த நல்லாட்சியை குழப்பி நாசப்படுத்தி இந்த நாட்டிலே இன்னும் ஒரு இரத்தார் ஓடச் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த சதிகாரர்கள் அவர்கள் மதகுருவாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வீரர்கள் போல நடிக்கின்ற திருடர்களாக இருக்கலாம். இவர்களை கைது செய்து உரிய தண்டனைகளை வழங்கினால் இவ்வாறான குழப்பம் இன்னும் இந்த நாட்டிலே வராது என்பதை உறுதியாக சொல்லி எங்களுடைய அமைச்சர் சாகல் அவர்களுடைய பேச்சும் இன்று அமைச்சரவையிலே ஜனாதிபதி அவர்களும் அவர்களுடைய வாக்குறுதியும் எங்களுக்கு நம்பிக்கையை தந்திருக்கின்றதை கூறி மீண்டும் பாராளுமன்ற முஜிபுக்கும் அதை பிரேரித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.